உலகமே சூரியன் உதிக்கின்ற திசை உதயகிரி என பயன்படுத்த சூரியன் உதிக்கின்ற திசை உதயகிரி உதயகிரி பயன்படுத்தி கண்டால் சீரம் சிறப்புடைய சூரியன் அஸ்தமிக்கும் திசை அஸ்தமகிரி காவல் போடுகிறான் செய்து வருகின்றேன். அப்படி இருந்தாலும் எங்களுடைய தாயாதிகள் யார் யார் சூரபத்மன் சிங்கமுகன் பால்கோபன் சாருகன் அகமுகி இவர்களை எல்லாம் தவமிருந்து தவமதை பெற்றார்கள். எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? சூரபத்மன் என்பவர் எப்பேற்பட்ட வரம் பெற்றார் தெரியுமா? ஒரு முகம் கொண்டு விநாயகனாலும் இரு முகம் கொண்டு எப்பத்தினாலும் மூன்று முகம் கொண்டு சத்தாசியனாலும் நான்கு முகம் கொண்டு பிரம்மதேவனாலும் ஐந்து முகம் கொண்டு உங்களாலும் இது கண்பதே நேரக்கூடாது. அப்பேற்பட்ட வரத்தை பெற்றார். அப்படி இருந்தாலும் அப்படி ஆண்டவராகிய ஐந்து முகம் கொண்ட உன்னாலும் எனக்கு இறப்பு என்பதே நேரக்கூடாது என்று வரத்தை வாங்கினார். யார் வாங்கியது? சூரபத்மன். அப்படி என்ன செய்தான்? வரத்தை வாங்கி தேவர்கள் மூவர்கள் அனைவரையுமே அடித்து உதைத்து சித்திரவதை செய்தார்கள். அப்படி செய்கிற நேரத்தில் அனைவரும் ஒன்றாக கூடி ஈசனிடத்திலே முறையிட்டார்கள். அப்படி முறையின்ற தருவாயிலே ஈசன் என்ன செய்தார்? கல்லால வனத்தடியிலே ஆறு நேரத்தில் இருந்தார். இந்த நேரத்தை கலைத்தால் தானே அழிப்பதற்கு ஒரு வழி பிறக்கும் என்று யார் இந்த ஞானத்தை கலைப்பது என்று யாருமே முன்வரவில்லை. ஆமா, ஏனென்றால் அவருடைய நெற்றிக்கண்ணை திறந்தோ சுவாதிகளை பற்றி அறிந்து விடுவார்கள். அதனால் யாரும் வரவில்லை. பிறகு என்ன செய்தார்கள்? அவருடைய மருமக பிள்ளை மன்மதனை அழைத்தார்கள். மன்மதன் அழைத்து ஞானத்தை கலைக்கப்பட வைத்தார்கள். அப்படி என்ன செய்தார் மன்மதன்? 4 வாள்களை விடுத்தார். அப்படி 4 வாள்களை விடுத்தோ ஈசன் கண் திறக்கவில்லை. அப்படி 5வது வானம் அவனுடைய காம வானம் என்பதை செய்வதற்கு தயாராக நின்றார். என்ன இது? ஈசனுக்கு முன்பாக நின்று இந்த வானத்தை எய்தால் நெற்றிக்கண் திறந்தால் நீ சோலைக்கு இரையாகி என்று பின்புறமாக சென்று எழுந்தார். ஈசன் என்ன நினைத்தார்? முன்னே இருப்பது மருமத பிள்ளையாயிற்று. கண்ணை திறந்தால் சோலைகள் எரிந்து நாசமாய் விடுவார் என்று பின்னோக்கி பார்த்தார். அப்படி பின்னோக்கி பார்த்து மன்மதன் கண்ணினால் எரித்தார். அப்படி இருக்கிற நேரத்தில் சரவண பொய்கையிலே 6 செந்தாமரை எரிலே பொய்கள் போய்விட்டன. அப்படி 6 செந்தாமரை எரிலும் இருந்த பொய்கள் 6 குழந்தைகளாக உருவெடுத்தது. 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் வளர்த்து வந்தார்கள். அப்படி ஒரு நேரத்தில் பார்வதா தேவி வந்து தனது குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்று கார்த்திகை பெண்கள் வளர்த்துக் கொண்டு 6 குழந்தைகளை ஆடி வந்தார்கள். 6 குழந்தைகளும் அழகாக கலைக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது சாங்கடா செல்வமே என்று மாறி அழைத்தார். 6 குடும்பமாக இருந்தது. 6 சிரம் பன்னீர் கலத்தோடு அவன்தான் ஆறுமுகன். கார்த்திகை பெண்களால் வளர்க்கின்றார் கார்த்திகேயன். அப்படி இருக்கின்ற நேரத்தில் சிறு குழந்தைகள் இருவர் சற்று வளர்ந்தான். ஏன் என்னை படைத்தது காரணம் இல்லை, என் படைப்பின் நோக்கம் என்று கேட்டார்கள். அப்படி கேட்டதற்கு அதோ இருக்கின்றானே சூரபத்மன், அவனை கொல்ல வேண்டும், அவனை அழிக்க வேண்டும் என்று உடனே படைத்தேன் என்று தாயே அவனிடத்திலே சென்று சம்பாரம் செய்ய வேண்டும் என்றால் என் கரத்திலே ஆயுள் வேலும் கிடையாது. அப்படி உழைக்க தன் சக்தி எல்லாம் ஒன்று திரட்டி சக்தி வேலை கொடுத்தார். அந்த சக்தி வேலை சென்று அவனை அப்படி அந்த 6 பேருக்கு வந்து
முருகன் கந்தன் கோவிலை கட்டி தரையிலே இடமில்லாத குன்றுகளிலே வாழ்பவன் அவனுக்கு பயந்து மகளிலே பனைமரமாகவும் இரவிலே நாகமாகவும் வாழ்பவன். இருந்தாலும் இன்றைய தினத்திலே அண்ணன் அழைத்துவிட்டார்.